படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. FDFS அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் ரீல்ஸ் மாதிரியே இல்லை. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான். ரூட் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மூவி ரிவ்யூ வந்திருக்கோம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தளபதி நடிச்சு ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டான குஷி மூவியோட ரீரிலீஸ் தான் வந்திருக்கும். படம் எப்படி இருந்துச்சுன்னு வாங்க ஆடியன்ஸை போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படத்தை மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட இந்த ரீரிலீஸ் பார்க்குற அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகல. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது படம் ஃபுல்லாகவே. அந்த குஷி படத்தை அந்த ஃப்ரேமில் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் தான். ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் கிளாஸுக்கு கட் அடிச்சுட்டு போய் படம் பார்த்தது. Such a cute பேருங்க. அதுவும் ஜோதிகா the way she acts, the way she dances, super cute. ரெண்டு பேரும் such a cute pair ரெண்டு பேருமே. படம் ரிலீஸ் ஆகி 25 வருஷம் ஆச்சு பிரதர். ரிலீஸ் ஆகிட்டு ஆனால் இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த படம் அதே வைபோட அதே எனர்ஜியோட இருக்கா பிரதர்? கண்டிப்பாக இருக்கு. இப்போ நம்ம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இனிமேல் 2K கிட்ஸ்லாம் இப்போ 90s கிட்லாம் அதை பார்த்துருப்பாங்க தேட்டரில் போயிட்டு. நாங்களாம் என்ன பண்ணியிருப்போம், பார்க்காம இருந்திருப்போம். சரி, இந்த பற்றி தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் தான் எல்லாரும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இங்கே மோஸ்ட்டாக இருக்கவங்க 2K கிட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களாம் கண்டிப்பாக பார்த்துட்டு இங்கே வந்து இதுவாக இருக்காங்க, அவ்வளோதான். நீங்கள் ஆல்ரெடி டிவியில் பார்த்துருக்கலாம். இந்த சீனுக்கு அப்புறம் அடுத்த சீன் அதான் இதாக நமக்கு தெரியும். ஆனால் வந்து இது தேட்டரில் எப்படி பிரதர் வைப் இருந்துச்சு? இல்லை, நான் ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்குறேன். ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்க்காம வச்சிருக்கிறது இந்த ரீரிலீஸுங்கிற ஒரு கான்செப்ட் நல்லதா இல்லை. ஏன்னா பார்க்கணும்னு வச்சிருந்தேன், டைமும் இல்லை. அப்போது இது வந்து இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய படம் நம்ம பார்க்கும்போது அடுத்த சீன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு லேக் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். பட் இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு சில சீன் ப்ரெடிக்ட் பண்ணாலும் அடுத்த சீன் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையில் அன்னைக்கே அந்த அளவுக்கு எஸ்.ஜே. சூர்யா சார் யோசிச்சு எடுத்திருக்காருன்னா அது வந்து ஒரு பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை குத்தம் சொல்கிறவங்க எல்லாம் இதை வந்து பார்த்தாங்கன்னா தெரியும், அன்னைக்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க அப்படி யோசிச்சவங்களாக்கும். இன்னைக்கு நம்ம அவங்கள இப்படி பேசுறதுக்கு யோசிச்சு தான் பேசணுங்கிறது புரியும். ஹிப்ஸினா தேட்டர் ஃபுல்லாகவே செமையாக என்ஜாய் பண்ணாங்க அந்த சீனுக்கு. அதுதான் மெயின், படத்தோட மெயின் சீனே அதுதானே. எந்த சீன்லாம் என்ஜாய் பண்ணீங்க? கடைசியாக இப்போ கட்டிப்பிடி கட்டிட்டா பாட்டு போட்டாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எல்லாமே ப்ரோ அந்த தளபதி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷனு செம்மையாக க்யூட்டாக இருந்துச்சு அவர் பண்ணுறது. லைக் இப்போ தான் லைக் மாசாக தான் வருது. ஆனால் இது மாதிரி ரொமான்டிக்கு அவரோட காமெடி அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பேர் எப்படி பிரதர் இருக்குது? இப்போ எப்படின்னா த்ரிஷா நயன்தாரா அப்படி கூட பண்ணியிருந்த பேர் இருக்கும். இப்போ ஜோதிகா மேம் கூட இருக்க பேர் எப்படி பிரதர் இருக்குது? பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு கூட எல்லாருக்குமே எல்லா பேருமே நல்லா இருக்குது. த்ரிஷா அவங்க வந்து ஒரு டைப், ஒரு இது இவங்க வந்து இன்னொரு ஸ்டைல். ரெண்டுமே நம்ம இப்போ ஜெனீலியாவை கூட பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஸ்டைல். சச்சின் அப்படின்னு அவங்க ஒரு க்யூட்டாக ஒன்று பண்ணுவோம். அது வந்து அவர் வந்து ஒரே மாதிரி எல்லாரு கூடயும் பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கூடையுமே ஒவ்வொரு வித்தியாசங்களை அவர் பண்ணிட்டு தான் இருக்குது. அது நீங்கள் அக்யூரேட்டாக நோட் பண்ணால் நமக்கு தெரியும். ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் தான் நல்லா. இப்போ தேட்டரில் வந்து இந்த சீனுக்கு வந்து ரொம்ப கத்துனாங்கப்பா, ரொம்ப இது பண்ணாங்கப்பா, எந்த சீனை சொல்லுவீங்க நீங்கள்? அந்த இடுப்பு சீன் தாங்க. அந்த ஈகோஸ்டிக்காக ரெண்டு பேர் சண்டை போடுறது, அந்த இடுப்பு சீன் தான் நிறைய கத்துனாங்க. ஓகே. மும்தாஸுக்கு அவங்க டான்ஸ் ஆடினது அதெல்லாம் கத்துனாங்க. படம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆன படம் இப்போ வந்து ரீரிலீஸில் பார்க்கும்போது அதே வைபோட இருக்காங்க. அதே வைப்ல தான் இருக்கு. நம்ம பார்த்து வளர்ந்த படம் தானே. ஸோ அப்படியே எல்லா சீன்ஸோ எல்லாம் அப்படியே கனெக்ட் ஆகி டைலாக்கோட எல்லாம் நல்லா இருக்கு. தளபதி விஜய் வேணுமா இல்லை இளைய தளபதி விஜய் வேணுமா பிரதர்? சினிமாவுக்கு இளைய தளபதி, இந்த நாட்டுக்கு தளபதி. ஆடியன்ஸோட இதுதான் ப்ரோ, அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. லைக் அவங்க கொடுக்குற சத்தம் அதெல்லாம் கேட்கும்போது லைக் புதுசாக இருந்துச்சு. லைக் இந்த படம் நாங்கள் பார்த்தது இல்லை, லைக் இப்போ தான் பார்க்குறோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எனக்கு எப்போவுமே தளபதி தான், விஜய் அவ்வளோதான். அவர் சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அவர் வயசான தாத்தாவாக இருந்தாலும் சரி, எனக்கு தளபதி விஜய் தான். அது நெவர் சேஞ்ச். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துக்கு அப்புறம் தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணும்போது அதே வைபோட எல்லாம் எனர்ஜியோட இருக்கா மேம்? ஆமாம், கண்டிப்பாக. கில்லிலேருந்து சச்சின்லேருந்து இப்போது குஷி வரைக்குமே அதே எனர்ஜி இருக்குது சார். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ், சினிமா இன்டர்வியூஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறதுக்கு ரூட் மீடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.